வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருவேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 வாலிபர்கள் கைது. 760 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம், 12,000 ரொக்கம் பறிமுதல் செய்து சிறையில் அடைப்பு. மனிதர்களுக்கே பாடம் சொல்லும் நாய். புதுச்சேரி கடற்கரையில் நெகிழ வைத்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. புதுவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தலைமை உத்தரவிட்டால் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட தயார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி அருகே மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கஞ்சா விற்பனை செய்த பணத்தில் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா, உயர் ரக மது வகைகள், ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க காவல்துறை பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட தீரன் சத்தியமூர்த்தி அரசு பள்ளி அருகே 2 வாலிபர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக முதலியார்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து விரைந்து சென்ற போலீசார் அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் முதலியார்பேட்டை வாரியார் நகரைச் சேர்ந்த 35 வயதான ஜான் பீட்டர் மற்றும் மணவெளி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான லோகேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும், அதன்படி கஞ்சா விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வது, அங்கு உயர் ரக மது வகைகளை அருந்துவது, ஆடம்பர உடைகள் என சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர்களிடமிருந்து 110 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இறந்து கிடந்த ஆமையை காக்கை கூட்டங்கள் கொத்தி தின்னாமல் பாதுகாக்கும் விதமாக ஒரு நாய் மனித நேயத்துடன் நடந்து கொண்டது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கி இறந்து கிடந்த ஆமையை காக்கை கூட்டங்கள் கொத்தி தின்னாமல் பாதுகாக்கும் விதமாக ஒரு நாய் மனித நேயத்துடன் நடந்து கொண்டது அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. இறந்த ஆமையின் அருகே கூடியிருந்த காக்கைகளை விரட்டிய அந்த நாய் அதன் மீது மண்ணை போட்டு மூட முயன்ற காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மனிதர்களுக்கே இல்லாத கருணையை ஒரு நாய் வெளிப்படுத்திய இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே பெரும் பாராட்டையும் உருக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றவரின் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திபாசான்பேட் சாலையில் அசோக் என்பவர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மருத்துவமனை வாயில் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. சில நிமிடங்களில் தீ முழுமையாக பற்றி இருசக்கர வாகனம் எரிந்தது. இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கையை உயர்த்தி வைபானது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும், என்னை போல்தான் முன்னாள் முதல்வரும் செயல்படுவார் என்றார். அதையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசும்போது, வரும் தேர்தலில் கட்சி தலைமை போட்டியிட சொன்னால் போட்டியிடுவேன். கட்சி தலைமை முடிவுக்கு 100க்கு 100 கட்டுப்பட்டு செயல்படுவோம். 50% இளைஞர்களுக்கும் 50% அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இந்த முறை தரப்படும். போலி மருந்து வழக்கில் 26 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். அதை 24 பேராக மாற்றியுள்ளனர்.
சிபிஐயிடம் கோப்பு ஒப்படைக்கும் முன்பாக இருவர் பெயரை எடுத்துவிட்டனர். அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன். முதல்வர், பேரவைத் தலைவர், உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நேரடி தொடர்பு உள்ளது. தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் போனி ஆகாது என்பதால் சிபிஐ மூடி மறைக்க பார்ப்பதால் உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் நடத்த கோருகிறோம். போலி மருந்து விஷயத்தில் முதல்வர் இதுவரை வாயே திறக்கவில்லை. ஆட்சியில் உள்ளோர், அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதால், பூதாகரமாக இருப்பதால் தேர்தலையொட்டி மூடி மறைக்க பார்க்கிறார்கள். எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம், அதை ஆங்கிலத்தில் அவர் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய்விடுகிறேன். அவர் ஒரு கோமாளி என்றார். அதன் பிறகு நடைப்பயண கையேடு, நடைப்பயண பாடல், கார்ட்டூனில் புதுவை தாத்தா, QR கோடு ஆகியவை வெளியிட்டனர். அப்போது பாடல் வெளியிட்ட போது கையை உயர்த்தி வைப் செய்தது கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. மின்சார பேருந்து ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுவை அரசு ஒப்பந்த அடிப்படையில் மின்சார பேருந்து சேவை இயங்கி வருகிறது. இங்கு பணியாற்ற ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் ஒப்பந்த நிறுவனத்தினர் தேர்வு செய்துள்ளனர். இவர்களுக்கு பணி ஆணை இதுவரை வழங்கப்படவில்லை. காப்பீடு உட்பட்ட எந்த பணி பாதுகாப்பும் இல்லை என புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் சராமரியாக கேள்வி எழுப்பினார். அப்போது அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனத்தையும் அரசையும் தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். மகாவீர் நகர் பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அளித்த வாக்குறுதிகளான பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், சாலை மேம்பாட்டு வசதிகள், கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள், தொடர் மின்வெட்டு போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் கடந்த 4.5 ஆண்டுகளில் முழுமையாக நிறைவு செய்துள்ளார். இதனால் பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக மகாவீர் நகர் பகுதி உட்பட்ட 1வது, 2வது, 5வது மெயின் ரோடு மற்றும் 4வது குறுக்கு தெரு பகுதிகளில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் உழவர்கரை நகராட்சி மூலம் 29,65,000 செலவில் பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்களாக முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர்களாக தமிழ்மாறன், ஆதவன் ஆகியோர்களை நியமனம் செய்ததையொட்டி வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வில்லியனூர், உத்தரவாகினிப்பேட், பெரியப்பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்களாக முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர்களாக தமிழ்மாறன், ஆதவன் ஆகியோர்களை நியமனம் செய்ததையொட்டி வில்லியனூர் தொகுதியின் சார்பாக வில்லியனூர், உத்தரவாகினிப்பேட், பெரியப்பேட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதையொட்டி புதிய பொறுப்பாளர்களுக்கு தொகுதியின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், அலுவலக பணி செயலாளர் எழில்மாறன், தொகுதி பொருளாளர் தமிழரசன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் கதிர்வேல், தொகுதி துணை செயலாளர் பரமசிவம், தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் இரா ஜான், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் நல் தயாநிதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதி அமைப்பாளர் கலைவண்ணன், முற்போக்கு மாணவர் கழகம் மாநில துணை செயலாளர் தொல்காப்பியன், சிறுபான்மையினர் அணி மாநில செயலாளர் முகமது கௌஷிக், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ஏழுமலை லதா, வழக்கறிஞர் வீரசெல்வம், மகளிர் விடுதலை இயக்கத்தின் தொகுதி அமைப்பாளர் பாத்திமா PV, தொகுதியின் செய்தி தொடர்பாளர் ஜெயசுதன், நெட்டப்பாக்கம் தொகுதி செயலாளர் முத்தமிழன் சிவகுமார், ஊசுடு தொகுதி செயலாளர் இளந்தமிழன், சிங்கத்தமிழ்செல்வன், அரசூர் ரவி, ரமேஷ், தட்சிணாமூர்த்தி, பிரபு, வெற்றிவளவன், சந்தோஷ், மங்களம் தொகுதி பொறுப்பாளர்கள் பக்கிரிசாமி, முருகமதி, தேவன், லூர்துசாமி, வில்லியனூர் தொகுதி முகாம் செயலாளர்கள் காசி ஏழுமலை, பிரகாஷ், முகிலன், சுகுந்தன், செல்வம், இளமாறன், மணிகண்டன் மற்றும்
ஏராளமான தோழர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்கழி மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், பழங்கள் சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா 150 நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநில லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்தனர். கஞ்சா வைத்திருந்த 3 வாலிபர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆய்வாளர் இனியன் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியே ஒரே பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே பைக் பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். இதில் அவர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஷபிக், லாஸ்பேட்டை அர்ஷாத், விஜயராஜ் என்பதும், இதில் ஷபிக் மீது ஏற்கனவே வழிப்பறி வழக்கு இருப்பதும், அவர்தான் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்று வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 650 கிராம் கஞ்சா, பைக் மற்றும் ரூபாய் 12,300 ரொக்கம் ஆகியவற்றை கைப்பற்றினர். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை முதலமைச்சர் குட்டி சுவர் ஆக்கிவிட்டார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் சார்பில் மாநில மாநாடு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் தேசிய செயலாளர் ஜிதேந்திரா பேக்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாநாட்டில் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முதலமைச்சர் தொகுதியில் உள்ள மேல்ஜாதி மக்களுக்கு வங்கியில் வேலையும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தூய்மை பணியாளர் மற்றும் பியூன் வேலையும் வழங்குவார் என்றும், கடந்த காலங்களில் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருக்கும்போது அதிக அளவில் நிதியை கொடுத்து புதுச்சேரியில் வளர்ச்சியை கொண்டு வந்ததாகவும், ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டி சுவர் ஆக்கிவிட்டார் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எளிமையானவர் என கூறிக்கொள்ளும் ரங்கசாமி விலை உயர்ந்த காரில் செல்வதாகவும், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஐடி கம்பெனி கொண்டு வர முயற்சி செய்தபோது கிரண்பேடியுடன் கூட்டு செய்து அதனை தடுத்து நிறுத்தியவர்தான் முதலமைச்சர் ரங்கசாமி என்றும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும், மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்தால் மட்டுமே புதுச்சேரிக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரிவித்தார்.
திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுதல் தொடர்பான தீர்ப்பை வரவேற்று வில்லியனூர் மாவட்டம் திருவண்டார்கோவில் சிவன் கோவில் அருகில் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினார். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி அவர்களின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்தது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த உத்தரவை அறிவிக்கும் போது, முந்தைய வழக்குகளில் இந்த பிரச்சினை முடிவு செய்யப்படாததால் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு நீதித்துறை தடை விதிக்கப்படவில்லை என்று தீர்ப்பளித்தது. நீண்ட நெடுங்காலமாக முருக பக்தர்களின் சட்ட போராட்டம் வெற்றி பெற்றது. இந்த வெற்றி தீர்ப்பை கொண்டாடும் வகையில் முருக பக்தர்களும் பொதுமக்களும் பல்வேறு இடங்களில் ஒன்று திரண்டு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் முருக பக்தர்கள் ஒன்று திரண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தீர்ப்பினை வரவேற்று சிறப்பாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மாவட்டம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி திருவண்டார்கோயில் சிவன் கோயில் அருகில் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம், மாவட்ட தலைவர் திருமதி ஓம் அனிதா ஆகியோர் முன்னிலையில் தொகுதி தலைவர் அம்பரீஷ் தலைமையில் நிர்வாகிகளும் முருக பக்தர்களும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வரவேற்று கொண்டாடினர். புதுச்சேரி பார்வையற்ற விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் கோல்பந்து வீரர்களுக்கு முனைவர் சுந்தரமுருகன் விளையாட்டு உடைகளை வழங்கினார். புதுச்சேரி பார்வையற்ற விளையாட்டு வீரர்கள் சங்கத்திலிருந்து 20 விளையாட்டு வீரர்கள் பீகார் மாநிலம் பாட்னாவில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 5வது தேசிய சீனியர் கோல்பந்து போட்டியில் கலந்து கொள்ள செல்கின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பார்வையற்ற விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் முனைவர் சுந்தரமுருகன் விளையாட்டு உடைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு குறிஞ்சிப்பாடி நெய்வேலி பகுதியில் லெட்டஸ் 2 என்னும் தொண்டு நிறுவன அமைப்பின் நிறுவனர் திருமதி ஜெயந்தி வெங்கட் மற்றும் அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகரில் தனது சொந்த செலவில் சாலை அமைத்து கொடுத்த காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட மடுகரை மூகாம்பிகை நகர் பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ச்சியாக பகுதியில் சாலை அமைக்க கோரி அரசிடமும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடமும் கோரிக்கை வைத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை அடுத்து இந்த நிலையில் சொந்த செலவில் மறுநாளே அந்த பகுதியில் தற்காலிகமாக சாலை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருவேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 வாலிபர்கள் கைது. 760 கிராம் கஞ்சா, இருசக்கர வாகனம், 12,000 ரொக்கம் பறிமுதல் செய்து சிறையில் அடைப்பு. மனிதர்களுக்கே பாடம் சொல்லும் நாய். புதுச்சேரி கடற்கரையில் நெகிழ வைத்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல். ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. புதுவை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தலைமை உத்தரவிட்டால் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட தயார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP பேட்டி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.